இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் உட்காருவோம். இந்த நாளிலும் ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. 6 மாதங்களும் வழிநடத்தி வந்த தேவன் இந்த ஜூலை மாதத்தில் 7வது மாதத்தில் உங்களோடு, குடும்பங்களோடு, கையன் பிரயாசங்களோடு எல்லாவற்றோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்து வாசிப்போம், சேர்ந்து வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்து வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31. பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழியக் கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. மறுபடியும் படிங்க. கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழியக் கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் அவரில், ஆண்டவரில் அன்பு கூறுகிற ஜனங்கள் வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த மாதத்தில் தேவன் தந்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். ஆண்டவரே, சூரியன் எவ்வளவோ வல்லமையோடு அது உதிக்கிறது. ஆண்டவரே, அதனுடைய அந்த கதிர்களை, வெளிச்சத்தை எந்த ஒரு சக்தியாலும் தடை பண்ணவே முடியாது. ஆண்டவரே, வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள். ஆண்டவரே, உம்மில் அன்பு கூறுகிறவர்களாக இந்த மாதத்தில் ஒவ்வொரு ஜனங்களும் இருக்கணும். ஆண்டவரே, வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல ஒரு மகிமையாய் இவருடைய வாழ்க்கை இந்த ஜூலை மாதத்தில் இருக்கட்டும். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் ஆண்டவரே ஜனங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை இங்க விசுவாசித்து அவரிடத்துல அன்பு கூறுகிற மக்களா இருக்கும்போது, ஸ்தோத்திரம், நான் உலகத்துல தான் அன்பு கூறுவேன். ஸ்தோத்திரம், தேவனை தேடவே மாட்டேன், ஆண்டவரை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். ஆனா ஸ்தோத்திரம், நான் சூரியனை போல இருக்கணும், நான் மகிமையா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா முடியாது. என்ன செய்யணுமா? அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள். ஸ்தோத்திரம். உலகத்தில் சொல்லுவார்கள், இவர் இந்த ஸ்டார் அந்த ஸ்டார் அப்படின்னு சொல்லுவார்கள். ஸ்டார் எல்லாம் சூரியனுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. அவ்வளவு வல்லமையானது தான் சூரியன். ஸ்தோத்திரம். பாருங்க, எல்லா கிரகங்களுக்கும் மனிதர்களை அனுப்பி சந்திரனுக்கு ஏற்கனவே அனுப்பி விட்டார்கள். ஸ்தோத்திரம். சந்திரன்ல அங்கே போய் டூர் எல்லாம் போகலாமா அப்படின்னு எல்லாம் பிளான் போடுறாங்க, எல்லாம் நடக்கிறதான. சூரியன்ல போக தைரியம் யாருக்கும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு தேவனால் படைக்கப்பட்டதான, பகலை ஆள தேவன் படைத்ததான ஒரு மகிமையான ஒரு காரியம்தான் சூரியன். ஸ்தோத்திரம். அவரில் அன்பு கூறுகிற மக்களுடைய வாழ்க்கையில தேவன் சூரியனோடு, அவ்வளவு மகிமையான சூரியனோடு ஒப்பிட்டு சூரியனை போல இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த மாதத்துல ஒரு மகிமையான ஒரு நிலைமையில நீங்க நடத்தப்படணுமா? ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிற மக்களாய் காணப்படுங்க. கர்த்தரில் அன்பு கூறுகிற ஜனங்கள், ஸ்தோத்திரம், வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். இந்த வசனத்தை அந்த இஸ்ரவேல் மக்கள் குறிப்பிட்டதான ஒரு காலத்தில் பாடினார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அந்த ஜனங்கள் பாடின பாடல் தான் இந்த அதிகாரம் 5ஆம் அதிகாரம் எல்லாவற்றிலும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். எந்த நிலைமையில பாடினார்கள் அப்படின்னா, எதிரிகள்
சத்துருக்கள் அவர்களுக்கு முன்பாக வந்து அவர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தபோது அங்கே ஆண்டவர் ஒரு தெபோராள் என்கிறதான தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். தெபோராளுடைய அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட போது பாராக் என்கிற ஒருவர் நியாயாதிபதியாய் அங்கே எழும்புகிறார். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த எதிரிகளுக்கு விரோதமாய் அவர்கள் புறப்பட்டு போகும்போது கர்த்தர் அவர்களை, அந்த எதிரிகளை, அவர்களுக்கு பயங்கரமான படைபலம் எல்லாம் இருந்தது. சிசரா என்கிற ஒரு தளபதியின் கீழே அவர்கள் வந்தபோது ஸ்தோத்திரம், இந்த ஜனங்களை எல்லாம் அழித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ரோஷத்தோடு வந்ததான அவர்களை பாருங்க, அந்த சிசரா என்கிற தளபதியை ஒரு பெண்ணினுடைய காலின் கீழே விழும்படியாக தேவன் அங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கிரியை செய்தார். சிசரா ஓடி போகிறான். அந்த ஜனங்களுக்கு முன்பாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு ஓடி ஓடி கடைசியில ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அங்கே உள்ளதான யாகேல் என்கிற ஒரு சகோதரி அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து, ஸ்தோத்திரம், அம்மா தயவு செய்து என்ன மூடி போடு, ஏதாவது வச்சு மூடி போட்டுரு அப்படின்னு சொல்லி, ஸ்தோத்திரம், கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடு அப்படின்னும் போது பாலையே அந்த அம்மா கொடுத்து, பரவாயில்ல பாலையே கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி சமுக்காலத்தை எடுத்துக்கொண்டு மூடி அப்படியே தூங்கி விட்டார் அந்த சிசரா. அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பை அந்த இடத்துல உணர்ந்தார். ஆனா இந்த யாகேல் ஒரு கூடார ஆணியையும் சுத்தி எடுத்து அந்த தேவ ஜனங்களுக்காக இந்த சிசராவை நெற்றியிலே அந்த ஆணி இறங்கும்படியாய் அடித்து போட்டாள். ஸ்தோத்திரம், பாருங்க, அந்த ஜனங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணின அந்த நிலைமையில தான் பாடினார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள், அவர்கள் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த காலை வேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கைக்கு எதிராய், குடும்பத்துக்கு எதிராய் ஒருவேளை பலவிதமான யுத்தங்கள், பலவிதமான போராட்டங்கள், சோத்திரம், கத்தியோடும் வாளோடும் துப்பாக்கியோடும் ஒருவேளை நீங்கள் யுத்தம் செய்யாமல் இருக்கலாம். பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராய் ஒருவேளை நின்று கொண்டு அதற்கு எதிராய் எப்படி இந்த காரியங்களை எல்லாம் சமாளிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். நீங்க செய்ய வேண்டியது ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுங்க. தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து அவரை தேட வேண்டிய விதத்திலே, ஆராதிக்க வேண்டிய விதத்திலே, ஸ்தோத்திரம், அவரை தொழுது கொள்ள வேண்டிய விதத்திலே அவரில் அன்பு கூர்ந்து நீங்க செயல்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரிகளின் மத்தியிலே ஒரு வெற்றியை தேவன் கட்டளையிட்டு அவர்கள் பாடி ஆண்டவரை துதிக்கும்படியாய் செய்தாரோ, இந்த ஜூலை மாதத்துல ஆண்டவரை பாடி துதிக்கும்படியாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவரிடத்துல இந்த ஜூலை மாதத்துல அன்பு கூர்ந்து அவரை உண்மையாய் தேடுகிற மக்களாய் இருப்பீங்கன்னா அவர் உங்களுக்கு எதிரான ஆயுதங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி என் பிள்ளைகள் என்ன பாடி துதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா! ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல ஆண்டவர் விரும்புகிறது, என்னிடத்துல அன்பு கூறுங்க. ஸ்தோத்திரம். பல நேரங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, ஆண்டவருக்கு பரிசுத்தமாயிருங்க, தேவனுக்கு உண்மையாயிருங்க அப்படின்னு சொல்லி பல செய்திகளை பார்க்கிறோம், பல செய்திகளை ஆலயத்தில் கேட்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் அதையெல்லாம் செய்ய முடிகிறதா? தேவனில் அன்பு கூர்ந்து ஒரு டெய்லி ஒரு ஜெபம் பண்ணி, குடும்ப ஜெபம் பண்ணி, ஸ்தோத்திரம், தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு ஒரு தொடர்போடு வேதத்தை வாசித்து ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில ஜீவிக்க முடிகிறதா? ஸ்தோத்திரம், ஜீவிக்க முடிகிறதா? அப்படி என்னால முடியலன்னா நீங்க தேவனிடத்துல அன்பு கூறாத ஜனங்களா இருக்கிறீங்க. ஆண்டவர் இயேசு எனக்கு எல்லாத்துக்கும் கடைசி தான் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல அன்பில்லாதபடிக்கு உலகத்திலும் உலகத்தில் உள்ள மற்ற காரியங்களிலே நீங்கள் அன்பு கூர்ந்த ஜனங்களா இருந்து கொண்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட அனுபவங்கள் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில இருக்கும்னா தேவனிடத்துல அன்பு கூர்ந்து தேவனுடைய பாதுகாவலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளுங்க. அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். அல்லேலூயா! தோத்திர சூரியன் அது எல்லாருக்கும் பயன்படும். பாருங்க,
சூரியன் எல்லாருக்குமே பயன்படும். ஸ்தோத்திரம். மனிதருக்கு பயன்படுகிறது, மிருகங்களுக்கு பயன்படுகிறது. ஸ்தோத்திரம். சூரியன் வெளிச்சம் இல்லாதபடிக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம தெருவில் ரோட்ல பார்க்கும்போது இப்ப மின்சார என்ன பஸ் எல்லாம் கூட ஓடுது. எல்லாத்துக்கும் பேசிக் பார்க்கும்போது சூரியனுடைய பிரகாசம். ஸ்தோத்திரம். சூரியன் அப்போ எந்த அளவுக்கு எல்லாருக்கும் பயன்படுகிறது பாருங்க. ஆண்டவரை அவரிலே அன்பு கூறுகிற மக்களாய் நீங்க இருக்கும்போது உங்களுக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் உங்களை மாற்றுகிற வல்லமையுடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல நீங்க ஆண்டவரிலே அன்பு கூற ஒரு தாழ்மையோடு ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கவே ஒரு தாழ்மை வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை இதை சொல்லுகிறது. நான் இதுக்கு பணிந்து நடக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம செயல்படவே ஒரு தாழ்மை நமக்கு கண்டிப்பா அவசியமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். பல நேரங்களில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை இப்படி செய்யாம இருக்கிறதுக்கு காரணமே நமக்குள்ள ஒரு அகங்காரம், பெருமை. அவங்க பாட்டுக்கு சொல்லட்டும், ஊழியக்காரங்க பாட்டுக்கு சொல்லட்டும், நம்ம கதையை ஓட்டுவோம், அப்படியே இருப்போம், ஜெபம் நாம இருப்போம், பைபிள் படிக்காம இருப்போம், உண்மையா ஆண்டவருக்கு உண்மை இல்லாம இருப்போம், எப்படி வேணாலும் இருப்போம். அவங்க கடமை அவங்க சொல்றாங்க, நம்ம வாழ்க்கை இப்படியே ஓடட்டும் அப்படின்னா நீங்க சூரியனை போல இருக்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு ஒரு பிரகாசம் உள்ளதா இருக்கணும்னா நீங்க தேவனிடத்துல அன்பு கூறுகிற மக்களா இருங்க. சங்கீதம் 18ஆம் சங்கீதம் அதனுடைய 1ஆம் வசனத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதும் போது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறார். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். காலை வேளையில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவனிடத்துல அன்பு கூறுகிற மக்களாக காணப்படுங்க. ஸ்தோத்திரம். நான் எப்படி தேவனிடத்துல அன்பு கூற முடியும், எதை கொண்டு அன்பு கூற முடியும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்திலே கேளுங்க. ஆண்டவரே, நான் உம்மிடத்துல அன்பு கூற பழகாத ஒரு மனுஷியாய் இருக்கிறேன். ஜெபிக்க முடியல, என்னால உட்கார்ந்தா ஜெபிக்க முடியல, பைபிளை எடுக்க எனக்கு தோணவே மாட்டுது. நான் உம்மிடத்துல அன்பு கூற விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எப்படி ஆகிலும் நீங்க ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிற மக்களாக காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி தாவீது இந்த சங்கீதத்தை தொடங்குகிறார். அன்பு கூறுவேன் என்று சொல்லி சொன்ன அந்த தாவீதை பாருங்க. ஸ்தோத்திரம். எந்த பிரசங்கம் எடுத்தாலும் தாவீதை நம்ம டச் பண்ணாம போக முடியாமல் தான் இருக்கிறது. காரணம், அநேக சங்கீதங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 சாமுவேல், 2 சாமுவேல், இன்னும் நிறைய இடங்களில் புதிய ஏற்பாடுல கூட தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அன்பு கூர்ந்த தாவீதுக்கு வேதத்துல பெரிய ஒரு இடத்தை தேவன் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவனிடத்திலே அன்பு கூறும் போது ஸ்தோத்திரம் நம்மையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 23வது வசனத்தை படிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து, உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். யாரு பரிசுத்தவான்கள்? ஞானஸ்நானம் எடுத்த எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். அவருடைய இரத்தத்தினால கழுவி நம்மை இயேசு பரிசுத்தமாக்கி இருக்கிறார். எனவே கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். யாரிடத்துல அன்பு கூறணும்? ஸ்தோத்திரம். வெளியே என்னென்ன அன்பு கூற முடியுமோ அதை நாங்கள் கூறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லாதிருங்க. ஸ்தோத்திரம். தேவனிடத்துல அன்பு கூறணும். ஸ்தோத்திரம். தேவனிடத்துல அன்பு கூறணும். எல்லாரும் சொல்லுங்க, தேவனிடத்தில் அன்பு கூறணும். ஸ்தோத்திரம். தேவனிடத்துல அன்பு கூறுகிற மக்களாய் நாம காணப்படும் போது ஸ்தோத்திரம், அவர் நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். தாவீதனுடைய வாழ்க்கையில் அன்பு கூர்ந்த அவரை ஸ்தோத்திரம் தேவன் உயர்த்தி அரசனாய் மாற்றினார். இந்த காலை வேளையில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி அவரில் அன்பு கூறுகிறவர்களோ
வல்லமையோட உதிக்கிற சூரியனைப் போல இருப்பார்களாக என்று சொல்லி பாடினார்கள். இருப்பார்கள். ஸ்தோத்திரம். Let them that love him be as a sun when he goeth forth in his mighty. அவர்கள் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள். இந்த மாதத்துல உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு உயர்ந்த இடத்துல வைத்து ஆசீர்வதிக்க உங்களை நடத்த விரும்புகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரில் அன்பு கூறுகிற ஜனங்களை நாம எப்படி அறிய முடியும்? அவர்கள் அன்பு கூறுகிறவர்கள் என்று சொல்லி எப்படி அடையாளம் காண முடியும்? ஸ்தோத்திரம். நம்ம எப்படி ஆண்டவரில் அன்பு கூறுகிற மக்கள் அப்படின்னு சொல்லி அறிய முடியும்னா, முதல்ல கர்த்தரில் அன்பு கூறுகிற மக்கள் கர்த்தருக்கு சரியாய் ஆராதனை செய்வார்கள். ஆண்டவருக்கு சரியா ஆராதனை செய்வார்கள். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 14வது வசனத்தையும் படிப்போம். இப்பொழுதும் இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து பாருங்க. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை ஆராதிக்கிறதிலே, அவரை சேவிக்கிறதிலே அறிய முடியும் ஒரு மனுஷன் எப்படி தேவனிடத்துல அன்பு கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஸ்தோத்திரம். தேவனிடத்துல அன்பு கூறுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவனை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன், தேவனை ஆராதிக்கணும், அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை, அவருடைய வார்த்தை எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி தேவனுக்கு அடுத்த அந்த ஆராதனையில ஸ்தோத்திரம் கரெக்டா இருப்பாங்க. மற்றவர்கள் என்ன செய்வாங்க? அதுல ஆராதனையில ஒரு தேவனிடத்தில் அன்பு கூறாதவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஸ்தோத்திரம் 2 மணி நேரத்துல 10-12 வாட்டி எழும்பி வெளியே போவாங்க, வருவாங்க. ஸ்தோத்திரம். ஒரு வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு கிளாஸ் ஒரு ஸ்கூலில் நடந்து கொண்டிருக்கு. அப்படின்னும் போது 10 வாட்டி வெளியே போகிறதும் உள்ளே வரதும், 9 மணிக்கு கிளாஸுக்கு 11 மணிக்கு போக முடியுமா? ஸ்தோத்திரம். அதில் ஒரு ஸ்ட்ரிக்ட் இருக்கிறது, யாரும் வெளியே போக முடியாது, உள்ளே வர முடியாது. ஸ்தோத்திரம். அங்கே ஒரு கட்டுக்கோப்பு இருக்கிறது. ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் என்னதான் சொன்னாலும் 8:30 மணிக்கு ஆராதனைக்கு நம்ம எத்தனை மணிக்கு வரோம்? 10 மணிக்கு வரோம், 9:30க்கு வரோம். அதுலேயும் 10 வாட்டி எழும்பி வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டு வெளியே போயிட்டு இப்படி இருந்தால் உங்களுக்கு என்னதான் பிரயோஜனம் வரும்? இந்த ஆராதனையில் ஏதாவது பிரயோஜனம் வருமா? ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தரை அவரில் அன்பு கூறுகிறவர்களை எப்படி அவங்க ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலே புரிந்துவிடும். இவங்க ஆண்டவரில் அன்பு கூறுகிறவர்கள், அதற்காய் நேரத்தை கரெக்டாய் கொடுக்கிறவர்கள், ஆராதிக்க நேரத்தை கொடுக்கிறவர்கள், பாடல் பாடி ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்திரம் நல்லா ஆராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவரை ஆவியில நிறைந்து ஆராதிப்பார்கள். அந்த ஆராதிக்கிறத வைத்து ஸ்தோத்திரம் ஜனங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரிலே அன்பு கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். ஆராதனை அப்படின்னாலே ஸ்தோத்திரம் ஒரு ஆராதனைகள் முறைமைகள்லாம் வைத்திருக்கிறோம். பாடல் வந்த உடனே ஒரு ஜெபம், பாடல்கள், ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிற வேளை, இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. சங்கீத பகுதிகள், சின்ன பிள்ளைகள் வசனங்களை சொல்லும்போது அதிலிருந்து கூட ஆண்டவர் உங்களோடு பேச முடியும். ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய காரியங்கள் ஆராதனையில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். சாப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கல்யாண வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கீங்க, நீங்கள் சாப்பாடு கேட்டீங்க, சாப்பாடு அப்படின்னு சொல்லி சாப்பாடை மாத்திரம் வச்சா சந்தோஷமா இருக்குமா? பரவாயில்ல, சாப்பாடு வச்சுட்டாங்க, அப்படியே சாப்பிட்டு போயிடலாம். அதுக்கு குழம்பு வேணும், கூட்டு வேணும், அப்பளம், சோத்திரம், இதெல்லாம் போதாதுன்னு கடைசியில் ஊறுகாய். என்னடா சாப்பாடில் உப்பே இல்லை, உப்பு கொண்டு வாங்க
அப்படின்னு சொல்லி உப்பெல்லாம் கேட்டு வாங்கி ஒரு சாப்பாடை சாப்பிட்றதுக்கு இவ்வளவு காரியம். ஆனா ஒரு ஆராதனை அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில சரியா ஆராதிக்க முடிகிறதா? பாருங்க, கர்த்தரில் அன்பு கூறுகிற ஜனங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஆராதனை சரியா ஆண்டவரை ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு வாரம் முழுவதும் ஆண்டவர் எனக்கு சுகபலனை கொடுத்திருக்கிறார், என் குடும்பத்தை நடத்தி இருக்கிறார், அவருக்கு நான் நன்றியுள்ளவனாய் இருக்கணும், ஓடி போய் நான் ஒரு நிமிடம் கூட தாமதமாய் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய இருதயம் அடிக்கும். ஸ்தோத்திரம். யாருக்கு அடிக்கும்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஸ்தோத்திரம். எத்தனை மணி வேணாலும் அவர்கள் எழும்பி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு இந்த நேரத்தில் இருக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தா அவர்களால் முடியும். ஆனா அன்பு கூறாம ஆராதனை தானே, அது என்ன பெருசா அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நினைக்கிறதுனால தான் பல நேரங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில தேவனை ஆராதிக்க ஒரு முழுமையான ஒரு நேரத்தை கொடுக்க முடியாம இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரிலே அன்பு கூறுகிறவருடைய வாழ்க்கையில முதலாவது ஸ்தோத்திரம் தேவனை அவர்கள் ஆராதிக்கிறதை வைத்து கண்டுபிடிக்க முடியும். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் சொல்லியிருக்கிற வசனங்களை பார்க்கும்போது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இவர்கள் என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க, என்னை ஆராதிக்காட்ட பரவாயில்ல, துதிக்காட்ட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? இல்லை. இந்த ஜனத்தை யாருக்கென்று ஏற்படுத்தினாரா? எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஸ்தோத்திரம். உலகத்துல ரட்சிக்கப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கென்று நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இங்க துதிக்க முடியாதவங்க, ஸ்தோத்திரம், இங்க துதிக்க முடியாதவங்க எங்கதான் அழுவாங்க? நரகத்துல போய் அழதான் முடியும். இங்க துதித்து சரியா ஆண்டவர் ஆராதிக்கிற மக்கள் பரலோகத்துல மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதித்து கொண்டிருப்பாங்க. பரலோகத்துல போய் நான் என்ன பண்ண போறேன், துதிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பலர் கேள்வி கேட்பாங்க. இந்த உலகத்துல வாழ்றோம், இந்த உலகத்துல நல்லா இருந்த போதாதா, பரலோகம் இதுக்கு? பரலோகத்துல போய் நான் துதிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த உலகத்துல நீங்க ஓடுறீங்க, ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் ராத்திரி பகலா ஓடுறீங்க. எதுக்காக? கொஞ்சம் பணம் சேர்க்கணும், கொஞ்சம் பணம் எனக்கு வேணும், பொருளாதாரம் உயரணும். ஸ்தோத்திரம். அந்த பொருளாதாரத்தை வைத்து இங்க ஒரு சவரன் நகை கூட நம்மால வாங்க முடியல. ஆனா பரலோகம் எப்படின்னா, ஸ்தோத்திரம், அது தங்கமயமான ஒரு இடம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இங்க உழைத்து 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 நாம கருவாடா போறோமே தவிர நம்முடைய வாழ்க்கையில அந்த உழைப்பு நிமித்தமாய் பல நேரங்களில் இழைப்பு தான் வருகிறது, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வெறுப்பு தான் உலக வாழ்க்கையில வருகிறது. ஆனா இங்க நம்ம ஆண்டவரை ஆராதித்து ஸ்தோத்திரம் தேவனிடத்துல அன்பு கூர்ந்து வாழ்ந்து பரலோகத்துல போகும்போது மகிமையான ஒரு இடம், எந்த உத்தரவும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. எப்பொழுதும் அந்த தங்கமயமான அந்த வீட்டிலே தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற இடத்துல நித்திய நித்தியமாய் வாழும்படியான சிலாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகி நாம் அவரில் அன்பு கூர்ந்து சரியான ஆராதனை செய்கிற மக்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தையும் படிங்க. இதோ வானங்களும் வானங்களும் வானாதி வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். பாருங்க, நாம் ஏன் ஆராதிக்கணும், ஏன் ஆண்டவரில் அன்பு கூறணும்? எத்தனையோ கோடி கோடியாய் ஜனங்கள் இருக்கிறார்கள். உங்கள் தெருவில் எவ்வளவு வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள், ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள், பல டிகிரி படித்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்க இயேசுவை அறிய முடியவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும்
கர்த்தருடையவைகள். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவரிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். நாம எல்லாரையும் ஆண்டவர் தமக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த தேவன், எல்லாவற்றின் மேலும் வல்லமையுடைய தேவன், அவருக்கென்று நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே நாம அவரில் அன்பு கூர்ந்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இல்ல, நான் ஆண்டவரிடத்துல எல்லாம் அன்பு கூற முடியாது. ஸ்தோத்திரம். என்னதான் நீங்க தலைகீழா நின்று பிரசங்கம் பண்ணாலும் அதெல்லாம் முடியாது. நாங்க உலகத்துல தான் அன்பு கூறுவோம், பைபிள் எல்லாம் படிக்க முடியாது. ஸ்தோத்திரம். அப்படின்னா ஸ்தோத்திரம், நீங்க உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். வேத வசனங்களை நீங்க கேட்கும் போது கீழ்ப்படிந்ததான் உங்களுடைய வாழ்க்கையில மேற்படி ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க முடியும். ஸ்தோத்திரம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்க. 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 9:4. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. அவைகளுடையதே. தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையதே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை படிங்க. 2 நாளாகமும் 29:35. சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திர பலிகளின் கொழுப்பும் சர்வாங்க தகனங்களுக்கு அடுத்த பான பலிகளும் மிகுதியாயிருந்தது. ஸ்தோத்திரம். மிகுதியாயிருந்தது. இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி அந்த பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பது வழக்கமாயிருந்தது. ஸ்தோத்திரம். பாருங்க, சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி ஆராதனையை திட்டம் பண்ணினார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல நோக்கங்களோடு வாழ்வோம். எனக்கு ஒரு ஸ்தோத்திரம் வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு நல்ல பைக் வாங்கணும், இல்லாட்டா பல நோக்கங்களை பலரும் உலக பிரகாரமாய் கொண்டிருப்பீங்க. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஆராதனை, தேவனை ஆராதிக்கிறதுல ஒரு திட்டம் தேவையாயிருக்கிறது. நீங்க ஆண்டவரை சரியா ஆராதிக்கிற மக்களா இருப்பீங்கன்னா ஸ்தோத்திர ஆராதனை வீரனுக்கு ஸ்தோத்திரம் ப்ரமோஷன் நிச்சயம் அப்படின்னு சொல்லி பெர்க்மான் செய்ய ஒரு பாடல் பாடி இருக்கிறார். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவரை ஆராதனை செய்கிறவர்கள் தேவனில் அன்பு கூறுகிற மக்களாய் இருப்பார்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்னாடி 40 நாட்கள் உவாசம் இருக்கும்படியாய் ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு வனாந்தரத்துக்கு போயிருக்கும் போது அங்கே பிசாசானவன் சோதனைக்காரனாய் வந்து ஆண்டவரோடு பேசுகிறார். நீர் என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தையே உமக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய். அந்த 10ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஸ்தோத்திரம். பிசாசு நினைத்தான் இயேசு என்னை பணிந்து கொள்வார் என்று சொல்லி. ஆனா ஆண்டவராகிய இயேசு வார்த்தையினால அந்த பிசாசு தேவனைத்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே சாத்தானே அப்படின்னும் போது ஓடியே போயிட்டான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில
ஆண்டவரை ஆராதிக்கிறதை குறித்து பிசாசு உங்களுடைய கண்களுக்கு முன்பாக சாதாரணமாய் நினைக்க வைப்பான். அந்த உலகத்தின் காரியங்கள் ஸ்தோத்திரம் இங்கே அலைந்து திரிகிறது, இங்க பேசுறது, போன்ல மணிக்கணக்கா பேசுறது, இதுதான்ப்பா முக்கியம், இதுலதான் நம்ம அன்பு கூறணும், இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட எண்ணங்களை தான் பிசாசு மனிதர்களுக்கு விரோதமாய் கொண்டு வருவான். ஆனா நீங்க தான் இயேசுவை போல தேவனாய கர்த்தரை இடத்துல நான் அன்பு கூர்ந்து அவரை நான் ஆராதிக்க தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு சேவை செய்ய, உலகத்திலே அன்பு கூர்ந்து அழிந்து போக தேவன் என்னை அழைக்கவில்லை. அவர்கள் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள். இந்த ஜூலை மாதத்துல ஆண்டவர்களே அன்பு கூர்ந்து அவர் விரும்புகிற காரியங்களை செய்வீங்கன்னா, அவர் விரும்புகிற ஆராதனையை செய்வீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். அந்த ஜனங்கள் ஸ்தோத்திரம் பாடி துய்த்தார்கள். 40 வருஷம் தேசம் அமைதலா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அமைதலை, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனை பாடி துதித்து மகிமைப்படுத்தி சந்தோஷமாயிருக்கிற ஒரு அனுபவத்தை தேவன் கட்டளையிடுவார். ஸ்தோத்திர ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவருடைய குடும்பத்துல தேவனை ஆராதிக்கிற துதி இருக்கணும். நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. யாருடைய வீடுகளை எல்லாம் சாத்தானானவன் இன்றைக்கு ஜெபம் இல்லாதபடிக்கு, ஆண்டவரை துதிக்கிற பாடல் இல்லாதபடிக்கு, தேவனை தேடுகிற அனுபவம் இல்லாதபடிக்கு வைத்திருக்கிறானோ, இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திர ஆண்டவரை துதிக்கிற இடத்துல உங்களுக்கு விடுதலை உண்டு. ஆண்டவரை துதிக்கிற இடத்துல ஆண்டவருடைய வலதுகரம் பெரிய காரியங்களை செய்யும். ஸ்தோத்திரம். இதையெல்லாம் மறந்து வாழ்கிற மக்களாய் நீங்க இருப்பீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஒண்ணுமே தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஆண்டவரை தேவனிடத்துல அன்பு கூறுகிற மக்களை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்னா, ஸ்தோத்திரம் முதல்ல நாம் பார்த்தோம், கர்த்தரை ஆராதனை செய்கிறதுல அவர்களை அடையாளம் காண முடியும். இரண்டாவது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுல, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதுல கர்த்தருக்கு அவர்கள் எப்படி கீழ்ப்படுகிறார்கள் என்பதன் மூலமாக அறிய முடியும். யோசுவா 24 அதிகாரம் 15வது வசனத்தை படிங்க. யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஸ்தோத்திரம். யாரை நீங்கள் சேவிப்பீர்கள்? 14ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வழிகளில் ஸ்தோத்திரம். வேதத்தில் எவ்வளோ கட்டளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார், எவ்வளோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், எவ்வளவோ ஒவ்வொரு பெரியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, சின்ன வயதுள்ளவர்களுக்கு, வாலிபர்களுக்கு, எல்லாருக்கும் தேவன் ஆலோசனைகளை இந்த வேதத்தில் வைத்திருக்கிறார். அவைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவரை மாத்திரம் சேவித்து அவரை பின்பற்றி நடக்கிற ஜனங்களாக நாம இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய வழிகளில் கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும், வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே யோசுவா தன்னை சார்ந்ததான அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள், மோசேக்கு பிற்பாடு அந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டே வருகிறார். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். நீங்க ஆண்டவருக்கு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை சேவிப்பீங்களா? சேவிங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஈசாக்கோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். ஈசாக்கோடு என்ன பேசுகிறார்? 4ஆம் வசனம் படிங்க.
ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, ஈசாக்கின் இடத்துல ஒரு பஞ்சம் வருகிறது. ஆபிரகாம் நாட்கள்ல ஒரு பஞ்சம் வந்திருக்கிறது. இப்ப 26:1 படிக்கும்போது ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அந்த ஈசாக்கோடு பேசுகிறார். ஆபிரகாம் என்னுடைய சொல்லுக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியால் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில பைபிள ஸ்தோத்திரம் எத்தனையோ பேர் இல்லாம இருக்கிறாங்க. இந்த பைபிளுடைய வார்த்தைகள் இல்லாம நம்ம வாழ்கிற இந்த நாட்கள்ல எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா தேவன் அவருடைய வேதத்தின் மகத்துவங்களை, நாம் வாழ வேண்டிய வழிகளை, நாம் நடக்க வேண்டிய காரியங்களை நமக்கு எழுதி கையில முழு வேதகமாய் கொடுத்திருக்கும் போது, இதையெல்லாம் நம்ம கை கொண்டு நடக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர்கள் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் நான் என்ன செய்வேன்? நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்துல வாழுகிறவர்களா இருக்கணும். பாவத்துக்கு பிசாசுக்கு அடிபணிந்து அவனுடைய காரியங்களுக்கு இடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில வாழுகிறவர்களா இருக்கக்கூடாது. ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? ஸ்தோத்திரம். ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை, உயர்வுகளை பெற்றுக் கொள்ளணும்னா அவருக்கு கீழ்ப்படிந்து ஒரு வேதத்தின்படியான ஒரு வாழ்க்கை நாம வாழ்கிற மக்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே சவுல் என்கிற ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். சவுல் ராஜாவிடத்திலே ஆண்டவர் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அபிமெலேக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது அவர்களுக்கு எதிராக இந்த அபிமெலேக்கியர் வந்து அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். ஸ்தோத்திரம். அந்த யுத்தத்தை செய்யும்படியா யோசுவாவை தேவன் அந்த மோசே அனுப்பிவிட்டு அங்கே மோசே ஜெபித்துக் கொண்டிருந்தார். மோசே கையை உயர்த்தி அங்கே ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அந்த யுத்தத்தில் ஜெயம் கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த பாருங்க, அந்த அப்படிப்பட்ட அந்த அமலேக்கியர் அவர்களை குறித்து ஆண்டவர் இருதயத்திலே வைத்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். இருதயத்தில் வைத்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் பார்க்கும்போது அந்த சவுல் ராஜாவான அந்த நாட்களில் ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார், ஏன் ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்கள் எந்த விதமான ஒரு யுத்த வீரர்களாய் இல்லாத அந்த நாட்களில் அவர்களுக்கு விரோதமாய் அந்த அமலேக்கியர்கள் வந்தபடியினால அவர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் இந்த சவுலை சாமுவேல் மூலமாய் பேசி அங்கே தேவன் அனுப்புகிறதை பார்க்கிறோம். பாருங்க, இந்த சவுல் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப நோஞ்சா ஆடு மாடுகளை எல்லாம் அழிக்கிறார். ஆனால் கொளுத்த ஆடு மாடுகளை எல்லாம் பிடித்து கொண்டு வருகிறார். ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் சாமுவேல்கிட்ட பேசுகிறார். ஸ்தோத்திரம். இந்த
இவனை உயரமான இந்த சவுலை தெரிந்து கொண்டதே எனக்கு கஷ்டமா இருக்கிறது. கீழ்ப்படியில்லையேப்பா, கீழ்ப்படியவே இல்லையே. இன்னைக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். கணவன்மார்களுக்கு கீழ்ப்படியாத மனைவிகள் இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். சமுதாயத்தில் வேலை செய்கிற இடத்துல கீழ்ப்படியாதபடிக்கு முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களா இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். கீழ்ப்படியணும் அப்படின்னு தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, இந்த சவுல் என்ன செய்கிறான்? 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் படிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமமாயிருக்கிறது. எல்லாத்தையும் அழிச்சிரு, ஒண்ணு கூட விட்டு வைக்காதே. மனுஷரையும் மிருகங்களையும் ஒன்னையும் விட்டு வைக்காத, அழிச்சிரு அப்படின்னு சொல்லி தேவன் அங்கே அந்த சவுலுக்கு சொல்லி அனுப்பும் போது, ஸ்தோத்திரம், அவன் நிறைய ஆடு மாடுகளெல்லாம் எல்லாம் பிடித்து கொண்டு வருகிறார். அந்த ராஜாவை கூட அழிக்கல, அவனையும் உயிரோட விட்டு விட்டான். ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். என்ன சவுல் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எல்லாமே நான் பெர்ஃபெக்டாக தான் ஆண்டவரை பண்ணேன் ஐயா பண்ணேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா அந்த ஆடு மாடுகளுடைய சத்தம் எல்லாம் கேட்கிறதே, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸ்தோத்திரம், இதுக்கு காரணம் நான் எல்லாம் கிடையாது. ஜனங்கள் கர்த்தருக்கு வெற்றி பெற்ற அப்புறம் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாய் இவைகளெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் தான் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரம் நினைக்கிறோம், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் இதை பண்றேன், ஆனால் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாம இருக்கிறது, கீழ்ப்படியாம தாறுமாறான வாழ்க்கை வாழ்கிறது. இதெல்லாம் தேவன் ஸ்தோத்திரம் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில தேவனில் அன்பு கூறுகிற மக்களா இருந்தோம்னா அவருடைய வேதத்துக்கு, அவருடைய போதனைக்கு நாம கீழ்ப்படிதல் உள்ள மக்களாய் காணப்படுவோம். ஸ்தோத்திரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். எந்த இடத்துக்கு ஆண்டவர் போக சொல்கிறார் தெரியாது. இதுவரைக்கும் கானானை குறித்து ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனா ஆபிரகாமே, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னதற்கு ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து போனார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, ஸ்தோத்திரம், கீழ்ப்படிந்து சென்றதானே ஆபிரகாமை தேவன் ஓட்டாண்டியாய் ஸ்தோத்திரம் விட்டார். தெருவில் பிச்சை எடுத்து கொண்டு உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நாம் படிக்கவில்லை. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் முதிர் வயதான போது கர்த்தர் சகல காரியத்திலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருந்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கும் ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு மக்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரன். தாவீது சொல்லும் போது, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரன். தேவ ஜனங்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெற்றோர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை செய்வீங்கன்னா, தேவனில் அன்பு கூர்ந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் அடங்கி கீழ்ப்படிந்து நடக்கிற மக்களா இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்கன்னா,
உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததிகளையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மார்க்கு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்துல சீசர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஆச்சரியமாய் பேசுகிறார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த வசனத்தை படிங்க. அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அங்கே பெருங்காற்று, மழை பயங்கரமாய் அவர்கள் போய்கொண்டிருந்ததான போட்டே மூழ்கிவிடும் என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதன் மத்தியில காற்றே கடலே இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னார். உடனே அந்த காற்றினுடைய பயங்கரமான அந்த அடித்து கொண்டிருந்த காற்று அப்படியே நின்றது, கடல் கொந்தளிப்பு நின்றது. சீசர்கள் பார்க்கிறார்கள், இது என்னடா இது, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி ஆச்சரியத்தோடு சொன்னார்கள். காற்றும் கடலும் இயற்கை எல்லாமே ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. பறவைகள் கூட கீழ்ப்படுகிறது, எல்லாம் கீழ்ப்படுகிறது. ஆனா அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தாரே, அவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு இன்னைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் இருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒரு பயத்தோடு கீழ்ப்படிந்து நடக்கிற மக்களாய் நாம வாழ்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஸ்தோத்திரம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணார்கள். ஸ்தோத்திரம். எனவே நான் கொஞ்சம் தேவனிடத்தில் அன்பு கூறணும், ஸ்தோத்திரம் உலகத்தின் அன்பு கூறுதலை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நடந்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கீழ்ப்படுகிற மக்களா இருப்பீங்க. இல்லாட்டா ஒரு காதலை வாங்கி என்ன பேசினார், ஒண்ணுமே சரியில்லையே, நல்லாவே இல்லையே, இன்னைக்கு தூக்கமாலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு போவீங்கன்னா தோத்திரம் நீங்க கீழ்ப்படிய மாட்டீங்க, தேவனிடத்துல அன்பும் கூறாதவர்களா இருப்பீங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-3 வரையுள்ள வசனங்களில படிக்கும்போது அந்த பிள்ளைகளை குறித்து தேவன் கரிசனையோடு, பிள்ளைகளே என்ன செய், நீ கீழ்ப்படி, பெற்றோருக்கு கீழ்ப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. முதலாவது கற்பனையா இருக்கிறது. சோத்திரம். பிள்ளைகள் என்ன செய்யணுமா? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். தோத்திரம். உங்கள் பெற்றோர்களும் உங்க அப்பா அம்மாவும் சோத்திரம் உங்களை போல இருக்கிற இளமை வயசுல உங்களை காட்டிலும் அழகுள்ளவர்களா இருந்தவர்கள் தான், உங்களை காட்டிலும் திடமானவர்களா இருந்தவர்கள் தான், உங்களை காட்டிலும் அறிவுள்ளவர்களா இருந்தவர்கள் தான். ஆனா நிறைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் படிச்ச உடனே எங்க தாய் தகப்பனுக்கு அம்மா அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, படிக்காதவங்க, அறிவில்லாதவங்க, முட்டாளுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறதும் பேசுறதும் சிலருடைய வாழ்க்கையில. தோத்திரம். நீங்க இன்னைக்கு நல்லா படிக்கிறீங்கன்னா அந்த பெற்றோருடைய தியாகம்தான், இந்த பெற்றோருடைய உழைப்பு தான். நன்றியுள்ளவர்களா இருக்கணும். ஸ்தோத்திரம். பிள்ளைகளே என்ன செய்யுங்க? பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. இன்னைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எதுக்குமே கீழ்ப்படுகிறது இல்லை சில பிள்ளைகள், எதுக்குமே கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த போனை வச்சுட்டு கொஞ்சம் படி அப்படின்னா எனக்கு தெரியாதா, நான் எல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள். இன்னும் எக்ஸாம்பிள் தான், ஒன்று தான் சொன்னேன். எல்லாத்துக்குமே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கீழ்ப்படிதலே இல்லை. சோத்திரம். பைபிளை எடுத்து கொஞ்சம் படிக்கலாமே, எனக்கு தெரியும், சும்மா இரு. குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்கலாமே. சோத்திரம். எதுக்குமே இன்னைக்கு கீழ்ப்படிதலின் ஆவி ஒரு பிள்ளைகளுக்குள்ள இல்லை. பிள்ளைகளே கர்த்தருக்குள் என்ன செய்? பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இப்ப கீழ்ப்படியாட்டா அநியாயம், அக்கிரமம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும்
பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிங்க. ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல படிக்கும்போது, வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிங்க. நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னா அவர்களுக்கு கீழ்ப்படியணும். ஸ்தோத்திரம். என்ன பெருசா சொல்றது, நான் இன்னொரு வேலையை பார்த்துட்டு ஓடுறேன் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிய மனம் இல்லாதபடிக்கு இருந்த காலம் ஃபுல்லா ஓடிட்டே தான் இருக்க வேண்டியதுதான் இருக்கும். ஸ்தோத்திரம். வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும். ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது, கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரம் எபேசியர் 5:22 படிங்க. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்க. சிலர் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, வேற எவனுக்காவது கீழ்ப்படிந்து அவன் சொல்றபடி ஸ்தோத்திரம் ஓடிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, இன்னொரு ஆளுக்கு கீழ்ப்படிந்து அவன் சொல்றபடி நடந்து கடைசியில வேசிய போல ஜீவிக்கிறவர்கள் உண்டு. ஸ்தோத்திரம். சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர்ல நம்ம அன்பு கூறுகிற மக்களா இருப்போம்னா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். தேவனிலே அன்பு கூறுகிறவர்களாய் நாம் இருப்போம்னா ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஒழுங்கா ஆராதிக்கிற மக்களாய் காணப்படுவோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 2 காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். நிறைய காரியங்கள் இருக்கிறது. இந்த வேளையில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே இந்த மாதத்துல நாங்கள் உம்மிலே அன்பு கூறணும். ஆண்டவரே, உலகத்திலும் உலகத்தில் உண்டானவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாங்கள் உம்மிலே அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யும். உம்மிலே அன்பு கூர்ந்து நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. அவர்கள் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள். இந்த மாதத்துல, ஜூலை மாதத்துல ஒரு சூரியன் அது வல்லமையுடையதாய், அதற்கு எதிர்த்து நிற்க எந்த ஒரு சக்தியாலும் முடியாது, எந்த ஒரு மனுஷனாலும் முடியாது, எந்த ஒரு அறிவாளியினாலும் முடியாது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுடையதாய் தேவன் அதை படைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் ஆண்டவர்களே அன்பு கூறுகிற மக்களாய் இருக்கும்போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொடுப்பார். ஸ்தோத்திரம். உலகத்திலே அன்பு கூர்ந்து நேரத்தை எல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்காதபடிக்கு வீணான காரியங்களுக்கு, வேஸ்டான காரியங்களுக்கு, ஸ்தோத்திரம், பிசாசு சொன்னது போல என்னை பணிந்து கொண்டால் நான் உலகத்தையே உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னது போல உலகத்தையே நோக்கி பார்த்து உலகத்தின் மேல அன்பு கூர்ந்து இன்னைக்கு வாழ்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவே நான் உம்மில் அன்பு கூர்ந்து ஹல்லேலூயா வாழ விரும்புறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முழங்கால் படியிட்டு செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே
ஆராதனை 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 எல்ராயி எல்ராயி காண்கிற ஒரு தேவன் உண்டு. அன்றைக்கு ஆண்டவர் ஆகாரை கண்டதே இன்றைக்கும் காண்கிறவராயிருக்கிறார். என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை ஒரு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஒரு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை ஒரு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஒரு மனத்தோடு அன்பு கூறுவேன். உண்மையாய் சொல்லுவோமா? ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரிலே அன்பு கூர்ந்து வாழ இந்த ஜூலை மாதத்திலே இடம் கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் இந்த வேளையில கண்களை மூடுவோம், செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே, ஜூலை மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்து போன 6 மாதங்களும் கிருபையாய் நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, இந்த மாதத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருப்பீராக. ஜனங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஆண்டவரை செழிப்பை, உயர்வை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம். களஞ்சியங்களிலும் கையிடும் எல்லா வேலையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர, நீர் ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்திலும் ஆண்டவரே நீர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள் என்று சொல்லி பாடினார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறதே. இன்றைக்கும் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றதான ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்கொண்ட பலவிதமான போராட்டங்கள், சத்துருடைய எதிர்ப்பு நாவிகள், இவைகளை இவர்களும் எதிர்கொண்டு கொண்டிருக்கலாம் கர்த்தாவே. அதன் மத்தியிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நீர் உம்முடைய வல்லமையை விளங்க செய்வீராக ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்மில் அன்பு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜீவிக்கும்படியாய் கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மில் அன்பு கூறுகிறவர்கள் உம்மை சரியாய் ஆராதிப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். உம்மில் அன்பு கூறுகிற மக்கள் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிவார்கள், உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உம்மில் அன்பு கூர்ந்து உம்மை ஆராதிக்கவும், உமக்கு கீழ்ப்படி உம்முடைய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழவும் கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டவரே ஜனங்களை இந்த மாதத்துல அளவில்லாமல் ஆசீர்வதித்து நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அற்புத கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திர. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன